கேம் சேஞ்சர் திரைப்படத்தோட முதல் நாள் வசூலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஸ்டேட்டில் இந்த படம் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, முக்கியமாக ஓவர்சீஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, தமிழ்நாட்டில் இந்த படம் எந்த அளவுக்கு டே 1 வந்திருக்கு, ஆந்திரா தெலுங்கானா ஓவர்சீஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்த்துருவோம். இது மட்டும் இல்லாமல் கூட வந்த வணங்கான், அப்புறம் மெட்ராஸ்காரன், மலையாளத்தில் வந்த படங்கள், ஹிந்தியில் வந்த படங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். இது இல்லாமல் இந்த கேம் சேஞ்சர் திரைப்படத்தோட டே 1 கலெக்ஷன் அஃபிஷியலாக ஒன்று சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலாக வந்து ஒரு பெரிய நம்பர் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம ட்ரேட் நம்பர் மேட்ச் ஆகிருக்கா. அதுவும் இல்லாமல் கேம் சேஞ்சர் கிட்டத்தட்ட வேற ஒரு விஷயம் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த அஃபிஷியல் நம்பரில். ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பேசுவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. சின்ன கவுண்டர் திரைப்படம் தாங்க. அதில் வந்து அந்த வாழை இலை கீழே வந்து நம்ம தாலி வச்சுட்டு போயிருப்பார் நம்ம விஜயகாந்த் கேப்டன் அவர்கள். அதை வந்து அவங்க எடுத்து அப்படியே பார்க்கும்போது அங்கே கை கழுவிட்டு அவர் பார்ப்பார். சரியான ஃப்ரேம் அது. அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் ஸ்ரீ பிரவீன், நூர் மாஸ்கி 100 ஃபேஸ், வெங்கடேஷ் லம்பு அப்படிங்கிறவர், அப்புறம் மிஸ்டர் மணிவண்ணன், குகன்ராஜ். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். இதுவுமே ஒரு கேப்டன் அவர்களோட திரைப்படம் தான். வசூலுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கிளாரிஃபை கொடுத்துட்றேன். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், மேபி புதுசாக வரவங்களோ இல்லை 2-3 வாட்டி பார்த்தவங்களுக்கு இது தெரியுமான்னு தெரில. நம்ம சேனலில் ட்ரேடு நம்பர் தான் நம்ம சொல்ல போகிறோம். இது வந்து ப்ரொடியூசர் இவ்வளோ சொல்லிட்டாரு, அது கூட மேட்ச் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் பண்ணுற அந்த விஷயம் இங்கே இல்லை. வெறும் ட்ரேட் நம்பர் எவ்வளோ வந்திருக்கோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். அது ப்ரொடியூசர் நம்பரோட எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வழக்கமாக டிஃப்ரென்ஸ் வரும், ஒரு 10 கோடி 15 கோடி வரும். இது பெரிய நம்பராகவே வருது. எவ்வளோ அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் இருக்குது. முஃபாசா த லயன் கிங் டே 22 இந்தியாவில் வந்து 65 லட்சம். ஸோ டோட்டலாக 172 கோடியே 33 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $485 மில்லியன். அப்புறம் சோனு சூத் அவர்களோட திரைப்படம் ஃபத்தே அப்படிங்கிற படம் டே 1 இந்தியாவில் வந்து 2 கோடியே 63 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 80 லட்சம், 28 கோடி இந்த படத்தோட பட்ஜெட்டு. ஓவர்சீஸ் கலெக்ஷன் இன்னும் பெருசாக அப்டேட் ஆகலை. அது மேபி வரப்போகிற நாட்கள் ஆகும். இன்னும் சில லட்சங்கள் அப்டேட் ஆகும், அவ்வளோதான். மேக்ஸ் திரைப்படத்தோட டே 17 கர்நாடகாவில் 24 லட்சம், வேர்ல்டு வைடு 28 லட்சம். ஸோ டோட்டலாக கர்நாடகாவில் 46 கோடியே 68 லட்சமும், வேர்ல்டு வைடு 56 கோடியே 44 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் மலையாள திரைப்படங்களில் ஐடென்டிட்டி அப்படின்னு போன வாரம் ஒரு படம் வந்துருந்தது. ஆக்சுவலாக இந்த படம் ரொம்ப போராக தான் பர்ஃபார்ம் பண்ணிச்சு. கேரளாவில் டே 9 25 லட்சம், வேர்ல்டு வைடு 31 லட்சம். ஸோ டோட்டலாக கேரளாவில் 8 கோடியே 17 லட்சமும், வேர்ல்டு வைடு 14 கோடியே 56 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 9 நாளில். மார்க்கோ திரைப்படத்தோட டே 22 கேரளாவில் 18 லட்சம், வேர்ல்டு வைடு 65 லட்சம். ஸோ மார்க்கோ படத்தோட டோட்டல் கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 41 கோடியே 48 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 101 கோடியே 7 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 22 நாளில். அப்புறம் ரெக்கா சித்திரம் அப்படிங்கிற மலையாள திரைப்படம், இந்த படத்துக்கு ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் இருக்குங்க. டே 2 கேரளாவில் 2 கோடியே 40 லட்சம், வேர்ல்டு வைடு 5 கோடியே 10 லட்சம். சரியான இன்க்ரீஸ் இருக்குது. ஸோ கேரளாவில் டோட்டலாக 4 கோடியே 65 லட்சமும், வேர்ல்டு வைடு 9 கோடியே 15 லட்சம். கிட்டத்தட்ட 2 நாளில் இந்த படம் 60% மேலே ரெக்கவர் ஆகிருக்கு. வேறு லெவல் கலெக்ஷன் எடுத்திருக்கு. புஷ்பா 2 திரைப்படத்தோட டே 37 இந்தியாவில் வந்து 1 கோடியே 45 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 55 லட்சம். ஸோ டோட்டலாக இந்த படம் வந்து 1465 கோடியே 82 லட்சமும், வேர்ல்டு வைடு 1762 கோடியே 14 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 37 நாளில். அப்புறம் நேற்று ரிலீஸ் ஆன மெட்ராஸ்காரன், வணங்கான் இந்த 2 படங்களோட வசூல். இதில் மெட்ராஸ்காரன் 6 கோடி பட்ஜெட்டு, ஆனால் நல்ல வசூல் வந்திருக்கு. ஓகே, அதாவது ரொம்ப பெரிய வசூல்னு சொல்ல முடியல, ஆனால் ஓகே நல்ல கலெக்ஷன் தான் இது. தமிழ்நாட்டில் மட்டும் 45 லட்சம் டே 1 கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க இந்த படம் 60 லட்சம். ஓவர்சீஸில் கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேலே இந்த படத்துக்கு வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. பெரிய விஷயம். ஸோ மலையாள ஆக்டர் தான் இவர் தமிழில் நடிச்சிருக்காரு, இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காரு. வணங்கான் திரைப்படத்தோட டே 1 கலெக்ஷன் ஆக்சுவலாக இந்த படத்துக்கு ஒரு பெரிய பட்ஜெட் 30 கோடி, கிட்டத்தட்ட 25லேருந்து 30 கோடி. நான் 30 கோடி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த படத்துக்கான டே 1 தமிழ்நாட்டில் 1 கோடியே 10 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 24 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு இந்த படத்தோட கலெக்ஷன் டே 1 ரொம்ப கம்மியாக இருக்குது. பாலாவோட 25 வருஷம் கெரியரில் அந்த
ஈவெண்ட்லாம் பெரிய பிரம்மாண்டமாக நடந்தது, பெரிய அளவில் இந்த படத்துக்கு பெரிய ப்ரொமோஷன் நடந்திருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு டே கலெக்ஷன் ரொம்ப சுமாராக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை, அதை மறுக்கவே முடியாது. இருந்தாலும் இந்த படத்துக்கு டே 2 டே 3லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக மதகஜராஜா திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ஷன் 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த திரைப்படத்துக்கு இப்போ என்னங்க புக்கிங் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 65 லட்சம் தமிழ்நாட்டில் ஆயிருக்கு. ஸோ 65 லட்சம் தமிழ்நாட்டிலையும் வேர்ல்டு வைடு 70 லட்சம் இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் கேம் சேஞ்சர் திரைப்படத்தோட ஓவர்சீஸ் டே 1 பார்த்துருவோம். யூஎஸ்ஏல $1.425 மில்லியன் US, 12 கோடியே 20 லட்சம். கனடாவில் $185K US, 1 கோடியே 58 லட்சம். ஆஸ்திரேலியாவில் $265K ஆஸ்திரேலியன் டாலர்ஸ், 1 கோடியே 41 லட்சம். யூகேல $290K பவுண்ட்ஸ், இது வந்து 3 கோடியே 21 லட்சம். ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் $585K US, 5 கோடியே 1 லட்சம். அட்வான்ஸ் புக்கிங்கே ரொம்ப சுமாராக தான் இருந்தது. ஆக்சுவலாக ஓவர்சீஸ் கலெக்ஷனை பொறுத்தவரையும் இந்த கலெக்ஷன் ரொம்ப சுமார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த அளவுக்கு பெரிய பட்ஜெட், இந்த அளவுக்கு ஒரு பேன் இந்தியா திரைப்படத்துக்கு. அப்புறம் கேம் சேஞ்சர் திரைப்படம் இங்கே இந்தியாவில் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே 1 ஆந்திரா தெலுங்கானாவில் 44 கோடியே 55 லட்சம், தமிழ்நாட்டில் 2 கோடியே 83 லட்சம், கர்நாடகாவில் 4 கோடியே 40 லட்சம், கேரளாவில் 45 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 10 கோடியே 65 லட்சம், இந்தியாவில் டோட்டலாக 62 கோடியே 88 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஓவர்சீஸில் 23 கோடியே 41 லட்சம், வேர்ல்டு வைடு 86 கோடியே 30 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இப்போது உங்களில் நிறைய பேர் இல்லை, சில பேர், ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும், சில பேர் என்ன ப்ளூ தக்காளியே ரவுமான் என்னையா பண்ணுற, ஏதாவது மிஸ் பண்ணிட்டியா, ஏதாவது எடிட்டிங் மிஸ்டேக்கா, ஒன்று ஏதாவது மிஸ் ஆயிடுச்சா, அந்த 86 மட்டும் தான் போட்டிருக்க பாரு, 186 ஏன் போடல அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. ஏன்னா அஃபிஷியல் நம்பர், ப்ரொடியூசர் நம்பர், அஃபிஷியலாக அந்த ப்ரொடியூசரே இந்த படத்துக்கு முதல் நாள் கலெக்ஷன் GBOC, அதாவது குளோபலி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து 186 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம சொல்கிறது ட்ரேடு நம்பரா, ஏண்டா ட்ரேட் நம்பராக இருந்தாலுமே ஒரு நியாயம் வேணாமாடா, 100 கோடியாடா கம்மியாக சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற அந்த மைண்ட் வாய்ஸு எனக்கு கேட்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, ட்ரேடு நம்பர் எவ்வளோ வந்திருக்கோ அதை தானே நம்ம சொல்ல முடியும். சரி, ஓகே, அஃபிஷியலாக அவங்க 186 கோடின்னு சொல்லியிருக்காங்க, ப்ரொடியூசருக்கு தான் தெரியும் எங்கே எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு தான் நம்ம வழக்கமாக சொல்லுவோம். ஆனால் இந்த வாட்டி அப்படி சொல்கிறதுக்கு வாய் வரல. இப்போது உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு 86 கோடி சொல்கிறேன், அந்த படம் ஒரு 110 கோடினா, ஆமாங்க ஓவர்சீஸில் அங்கே இங்கேன்னு ஒரு 10 கோடி 15 கோடி முன்ன பின்னா இதுவாக இருக்குங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். 100 கோடிக்கு நம்ம என்ன சொல்கிறது, எனக்கு சத்தியமாக புரியலை. சரி, அப்புறம் எதுக்கு உனக்கு வசூல் தெரியலன்னா ஏன் சொல்ல வர அப்படின்னா அது கிடையாது மேட்ரு. ஆக்சுவலாக கொஞ்சம் ஒரு பிரச்சனை இப்போதைக்கு கேம் சேஞ்சருக்கு. பிரச்சனையே என்ன அப்படின்னா இப்போ இவங்க போட்ட வசூலில் தான் பிரச்சனையே. அவங்க போட்ட வசூலில் 186 கோடின்னு இருக்குல்ல, அதுக்கு வந்து இருக்கிற டோட்டல் எல்லா ஆர்டிகளுமே இறங்கி அடிச்சிட்டாங்க, சாத்துன்னு சாத்திட்டாங்க. இப்படி ஒரு ஃபேக்கான ஒரு பூம் கலெக்ஷனை போடுறாங்க, ஒரு ஃபேக்காக வந்து கலெக்டே ஆகாத ஒரு நம்பர், அதுவும் கொஞ்சம் நெருக்கமாக அப்படி இப்படின்னு இருந்து கொஞ்சம் அடிச்சு விட்டா பரவாயில்ல, நம்மளே சொல்லுவோம் ஆமாங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி எப்போவுமே கொஞ்சம் இதுக்காக கொஞ்சம் முன்ன பின்ன போடுவாங்க, அதில் எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நம்மளே சொல்லியிருக்கோம். ஆனால் இது ரொம்ப எக்ஸ்ட்ராவாக போயிருக்கு. அதை தாண்டி இந்த நம்பரே ரொம்ப தப்பாக, அவங்க டோட்டலாக ஃபேக்கா அப்படின்னு நான் சொல்லலை. இருக்கிற எல்லா ஆர்டிகளும், எல்லா நியூஸ் சேனல், எல்லா ட்ராக்கர்ஸ், எல்லா ட்ரேட் அனலிஸ்ட்டும் போட்டு கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு பக்கம் சோஷியல் மீடியாவுக்கு போனீங்க அப்படின்னா கேம் சேஞ்சர் ஃபேக் பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு விஷயத்த நிறைய பேர் ஷேம்னு சொல்லிட்டு, ஷேம் ஆன் கேம் சேஞ்சர் ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது சொல்லுங்கள். அப்புறம் இந்த 186ன்னு அவங்க போட்டதெல்லாம் இருக்கட்டும், நம்மளோட ட்ரேடு நம்பர் படி இந்த 186க்கு எத்தனை நாளில் வரும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் போடுங்க. எப்படி வந்து செகண்ட் டே தேர்ட் டே எல்லாம் போட போகிறாங்க அப்படிங்கிறது நினச்சாலே பயமாக இருக்குது. இல்லை அதை நமக்கு ஆக்சுவலாக நம்ம ப்ரொடியூசர் நம்பரை எப்போவுமே கன்சிடர் பண்ணுறதில்ல, இந்த வாட்டி நம்ம கன்சிடர் பண்ணல, அதனால தான் 86 கோடி அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். ஸோ இருந்தாலும் செகண்ட் டே தேர்ட் டே அவங்க எப்படி போடுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.